ஹலோ கைஸ். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து நெட்வொர்க் காம்போனன்ட்ஸ் பற்றி பார்த்துருப்போம். நெட்வொர்க் காம்போனன்ட்ஸில் நம்ம வந்து ஸ்விட்ச், ரவுட்டர், ஹப்ஸ், கேட்வேஸ் அண்ட் என்ஐசி பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம வந்து மீதி இருக்க நெட்வொர்க் காம்போனன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம கேபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். கேபிள்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 டிவைஸஸை ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ கேபிள்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. கோஆக்சியல் கேபிள், ட்விஸ்டட் பேர் கேபிள் அண்ட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ட்விஸ்டட் பேர் கேபிள்லேயே இன்னும் 2 டைப்ஸ் இருக்குது, ஷீல்டட் அண்ட் அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு கோஆக்சியல் கேபிள் பற்றி பார்க்கலாம். ஸோ கோஆக்சியல் கேபிள் வந்து இது எதுவுமே இல்லை, நம்ம டிவியில் குத்துற கேபிள் வயர்ஸ்லாம் பார்த்துப்போம் இல்லையா, அதுதான் கோஆக்சியல் கேபிள். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஜாக்கெட் இருக்கும், ஜஸ்ட் ஒரு கோட்டிங் மாதிரி, அது வந்து ஒரு ரப்பர் கோட்டிங் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மெட்டாலிக் ஷீல்டிங் இருக்கும். அந்த மெட்டாலிக் ஷீல்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்துட்டு நம்ம வந்து அந்த காப்பர் கேபிள் இருக்கும், இல்லை காப்பர் வயர் இருக்கும், அது வந்து சிங்கிள் ஸ்டாண்டாக மல்டிபிள் ஸ்டாண்ட் இருக்கலாம். ஸோ அந்த சிங்கிள் ஸ்டாண்டாக மல்டிபிள் ஸ்டாண்டு காப்பர் வயர் வந்து உள்ளே இருக்க காப்பர் வந்து அந்த கேபிளை நம்ம மடக்கிறனால இல்லை ஃபோல்ட் பண்ணுறனால டேமேஜ் ஆகிடக்கூடாது, அதுக்காக அந்த மெட்டாலிக் ஷீல்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்சுலேட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்சுலேட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே இருக்க கோர்ட்டில் இருக்க கேபிளில் நம்ம சிக்னல் ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது அந்த சிக்னல் வந்து லாஸ் ஆகாமையும், வெளியிலேருந்து ஏதாவது எக்ஸ்டர்னலாக ஒரு ஹை பேண்ட்வித் ஒரு சிக்னல் இருக்குது அப்படின்னா அது வந்து உள்ளே இருக்க அந்த காப்பர் கேபிளில் இருக்க சிக்னல்லையே இன்டர்ஃபேர் பண்ணாமல் சிக்னல் வந்து நல்லா ஃப்ளோவாக போகணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இன்சுலேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ட்விஸ்டட் பேர் பற்றி பார்க்கலாம். ட்விஸ்டட் பேரில் 2 இருக்குது, ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் அண்ட் அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். இப்போ ஷீல்டட் ட்விஸ்டட் பேர்லேயும் அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேரும் கிட்டத்தட்ட சேம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 கேபிள்லேயும் கலர் கோட்ஸில் 2 வயராக பேர் பண்ணிவிட்டு ஒரு 4 பேர் ஆஃப் வயர்ஸ் இருக்கும். இப்போ ஷீல்டடில் என்ன இருக்குன்னா, அந்த ஒவ்வொரு பேரையும் ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க, ஸோ தட் நெட்வொர்க் இன்டர்ஃபரன்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்காக. ஆனால் அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த காப்பர் ஃபாயில் இருக்காது. இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஒரு லோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இது வந்துட்டு நம்ம வந்து எத்தர்நெட் கேபிள்ஸாக யூஸ் பண்ணுவோம். எத்தர்நெட் கேபிள்ஸில் அதெல்லாம் நம்ம வந்து இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபைபர் ஆப்டிக் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஏன் அது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ முன்னாடி நம்ம வந்து கோஆக்சியல் கேபிள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த கோஆக்சியல் கேபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது, அண்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குன்னா நம்ம அதை வந்து கோஆக்சியல் கேபிள் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் அதே தான் ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ்லேயும். இப்போ லாங் டிஸ்டன்ஸ்க்கோ இல்லை லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து நம்ம அதை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இட் வில் டேக் மோர் அமௌண்ட் ஆஃப் டைம் அப்படி பண்ணணும்னு நினச்சோம். பட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அண்ட் லாங் டிஸ்டன்ஸுக்கு ஈஸியாகவும் ஸ்பீடாகவும் ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம். அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் ஆப்டிக்கோட கேபிளோடைய ஸ்ட்ரக்சர்னால அப்படி நடக்குது. இப்போ ஃபைபர் ஆப்டிக் கேபிளோடைய ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோர் வந்துட்டு ஒரு கிளாஸ் வயர் ஒரு பிளாஸ்டிக் வயரால் செஞ்சுருக்கும். இப்போ அந்த கிளாஸ் வயரில் என்ன நடக்கும், கிளாஸ் வயர் வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் கிளாஸ் வந்துட்டு லைட் இம்பல்ஸஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அந்த கிளாஸ் வயருக்குள்ளே சிக்னல்ஸ் வந்து லைட் இம்பல்ஸாக அனுப்புவோம். ஸோ தட் நம்ம அனுப்புகிற சிக்னல்ஸ் வந்து எல்லாமே உள்ளே வந்துட்டு ரிஃப்ளெக்டிங் ஸ்பீடாக ட்ரான்ஸ்மிட் ஆகும். பிகாஸ் நமக்கு தெரியும் லைட் ஸ்பீடு வந்துட்டு 3 × 10⁸ மீட்டர்ஸ் per செகண்ட். ஸோ அதனால் ரொம்ப ஸ்பீடாக ட்ரான்ஸ்மிட் ஆகும். அண்ட் அதுக்கு மேலே ஒரு கிளாடிங் கொடுத்துருப்பாங்க, கோட்டிங், ஸ்ட்ரென்த் மெம்பர் அண்ட் அவுட்டர் ஜாக்கெட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் டு உள்ளே இருக்க அந்த கோருக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கிளாஸால் செய்யப்பட்ட அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிளாஸ் கோர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அப்புறம் வெளியே இருக்க ஏதாவது சிக்னலும் உள்ளே போய் இன்டர்ஃபியர் பண்ணாமல் அண்ட் உள்ளே இருக்க சிக்னலு வெளியே லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த கவரிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். தேங்க்யூ கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து நெட்வொர்க் காம்போனன்ட்ஸ் என்ன, எப்படி அண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே கனெக்டட் ஃபார்
more interesting videos like this.